கிங்ஸ் ஆஃப் கிருஷ்ண சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கந்த சஷ்டி கவசத்தினோட விளக்கத்தை தான். வாங்க இன்றைக்கி என்னென்ன வரிகளை பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். நாவில் சரஸ்வதி நச்சுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க அப்படின்னா, எனது நாவில் சரஸ்வதி அமர்ந்து நல்ல நாவன்மை எனக்கு கிடைக்கட்டும் முருகா அப்படின்னு சொல்கிறாங்க. நாபி கமலம் நல்வேல் காக்க அப்படின்னா, நாபினா என்னதுன்னா தொப்புள் அர்த்தம், கமலம்னா தாமரை. தாமரை போன்ற வடிவுடைய என தொப்புல நல்வேல் காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முப்பால் நாடியை முனைவேல் காக்க அப்படின்னா, நமக்கு 3 நாடிகள் இருக்குது, இடகலை பிங்கலை சுழுமுனைன்ட்டு. இந்த 3 நாடிகளையும் முனைவேல் காக்கட்டும் சொல்கிறாங்க. எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அப்படின்னா, என்னை எப்பொழுதும் எந்த நேரமும் நீங்காது என்னை முருகா எப்போதும் என்னை நீ காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடியேன் வசனம் அசையுள்ள நேரம் கடுகவே கனகவேல் காக்க அப்படின்னா, அடியேனோட நாக்கு அசைந்து வார்த்தைகள் வெளியே வரத்துக்கு முன்னாடியே அந்த சிறிது நேரம் கனப்பொழுதுல சீக்கிரமாக அந்த கனகவேல் காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அடியார்கள் முருகா என்னை காப்பாத்துன்னு சொல்கிற அந்த கனப்பொழுதுல கனகவேல் காக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் காக்க அப்படின்னா, தினமும் பகல் நேரங்களில் வஜ்ரம் போல வலிமையுடைய வேல் காக்கட்டும்னு சொல்கிறாங்க. அரையுருள் தண்ணில் அலையவேல் காக்க அப்படின்னா, அரையுருள்னா மாலை நேரத்தில் அந்த வேலையில் கூட என்னை வேல் காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்கனா, ஏமன்னா முன் இரவு, இரவு நடு இரவுன்னு சொல்லுவாங்களா அது நேரமான ஏமத்திலும், நடு இரவான நடு அந்த சாமத்திலும் பகைவர்களை எதிர்த்து அழிக்கக்கூடிய அந்த எதிர்வேல் காக்கணும்னு சொல்கிறாங்க. முன்னிரவு காலத்துலேயும் நடு இரவு காலத்துலேயும் பகைவர்களை எதிர்த்து அழிக்கக்கூடிய அந்த எதிர்வேல் நம்மளை காக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.